யாழ்ப்பாணம் கைதடி தென்கிழக்கு மோக்கியவத்தை தோட்ட கிணற்றில் இருந்து சிசு ஒன்றின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது. இன்று காலை விவசாயிகள் சாவகச்சேரி போலீசாருக்கு தெரிவித்த தகவலின்படி போலீசார் அங்கு சென்று பார்வையிட்டனர். மேலும் இது தொடர்பில் பிறந்து ஒரு நாளே ஆன சிசுவின் உடலொன்றே இவ்வாறு கிணற்றில் மிதப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட சாவகச்சேரி போலீசார் தோட்ட கிணறொன்றில் இருந்து தொப்புள் கொடியுடன் சிசுவின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிசுவின் தாய் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் உள்ள தோட்ட கிணறொன்றில் இருந்து இன்று காலை தொப்புள் கொடியுடன் சிசுவொன்றின் சடலம் மிதப்பதாக விவசாயிகள் சிலர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் 43 வயதான 3 பிள்ளைகளின் தாய் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவருடன் அப்பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.